ஹாய் ஹலோ வெல்கம் டு adengappa ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஃப்ரூட்ஸை வச்சு எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக கூட செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து 6 வாழைப்பழம் வந்து எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்துருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1 கப் வந்து நான் வந்து தர்பூசணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மாதுளம்பழத்தை 2ஆக கட் பண்ணி அதை பாதியாக எடுத்துக்கிட்டேன். இப்போது அது கூடவே நம்ம வந்து கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். விரை இல்லாத திராட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து சுகர் வந்து எடுத்துக்கிட்டுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பழத்தில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு நாம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட உங்கள் மிக்ஸி வந்து நல்லா அரையும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஆனால் முழுசாக அப்படியே இருக்குங்க. இப்போ நமக்கு வேணுன்ற பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பழுத்திருக்கணும். நம்ம இந்த வாழைப்பழம் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் வந்து கருப்பு திராட்சை வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து சேர்த்தாச்சு இந்த வாழைப்பழத்தை. இப்போ வந்து நான் வந்து அரைக்க போகிறதில்ல. நான் வந்து மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்க போகிறேன். நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாயிரும். அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மேட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் நல்லா இந்த மாதிரி தெருத்திரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா குடிக்கும் போது சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த வாழைப்பழத்தை ஃபுல்லாகவே வந்து மசிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருக்கோம். பழம் வந்து நல்லா பழுத்திருக்கணும். நமக்கு சீக்கிரமாக வந்து நல்லா மசிஞ்சிரும். இப்போ நம்ம அது கூடவே நம்ம வந்து தர்பூசணியை வந்து சேர்த்துடலாங்க. இந்த தர்பூசணியை வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம மசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த தர்பூசணி வந்து ரொம்பவே குளிர்ச்சிங்க, ரொம்பவும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக அந்த தர்பூசணியை வந்து மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய நீர்ச்சத்து உள்ளது. இப்போ பார்த்தீங்களா, நல்லாவே வந்து நான் நல்லா மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பவுல் வந்து எனக்கு பத்தலை, அதனால் அகலமான ஒரு இந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு நல்லாவே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம 2 ஃப்ரூட்ஸ் வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால நான் அகலமான பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா மேட்ச் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்சியில் அரைச்ச மாதிரி இருக்குங்களா. இது வந்து ரொம்பவும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நல்ல மேஷரில் வச்சு இது பண்ணாலே நல்லா சூப்பராகவே மேட்சிங் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதுளம்பழத்தையும் சேர்த்துடலாம். அப்படி இது கூடவே நம்ம வந்து இந்த திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடு சேர்த்துட்டு நம்ம அப்படியே சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன கப்பால் 1 கப் வந்து எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா சேர்க்க தேவையில்லை. சுகர் வந்து எனக்கு பத்தலை அப்படின்னா நான் சேர்த்துப்பேன். உங்களோட சுகருக்கு ஏற்ற போல் நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சுகரையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம சர்க்கரை போட்டோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம இப்போ கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதாங்க. இப்போ ஜூஸ் கப்பில் நம்ம ஊற்றி குடிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம பொறுமையாக வந்து ஊற்றிக்குவோங்க. இப்போ நான் 3 அதாவது ஜூஸ் கப்பில் வந்து ஊற்றிக்கிறேங்க. ஏன் அந்த மாதிரி ஊற்றுறேன்றது உங்களுக்கு அப்புறமா வந்து புரியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து பாலை வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து அதையுமே ஊற்றிக்கிறேன். இப்போது இது கூடவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் மிக்ஸையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இது 2வது ஸ்டெப்பு. நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து கூட குடிக்கலான்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்படியும் குடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பால் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இப்போது இன்னொரு சின்ன கிளாஸில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அதாவது இந்த கிளாஸில் இருக்கிறது வந்து நம்ம அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். நம்ம ஃபுட் கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே சேர்க்காத, நான் வந்து ஒரு கிளாஸில் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் வந்து நம்ம வந்து கடைகளில் கிடைக்கிற அந்த ஃப்ளேவரில் வந்து அந்த பக்கம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து கிடைக்கணுன்றதுக்காக கலர்ஃபுல்லாக நான் வந்து சேர்த்துருக்கேன். மற்றபடி நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சேர்க்கல. இதில் வந்து பால் வந்து சேர்த்துருக்கோம். உங்களோட விருப்பம் தாங்க. இந்த மாதிரி பால் கூட சேர்த்துட்டு குடிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபுட் கலர் இல்லாமல் கூட குடிக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து தனியாக வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்து காமிக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். இது நார்மலான கலர் வந்து இந்த மாதிரி கூட நம்ம குடிச்சிக்கலாம். இதில் வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்டு குடித்தோம் அப்படின்னா சில்லுன்னு சம்முன்னு இருக்குங்க. இப்போ அந்த கண்டிப்பாக வந்து இந்த
ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சம்மரில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளே வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். நம்ம கடைகளில் வந்து வாங்கி குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்டிலே வந்து நம்ம ரெடி பண்ணி குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 3 ஸ்டெப்பில் 3 விதமாக வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து பால் கூட சேர்த்துட்டு குடிக்கலாம், இல்லைனா அப்படியே வந்து ஃபுட் கலர் சேர்க்காமல் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம செஞ்சு குடிக்கலாங்க. நம்மளோட விருப்பம் தாங்க. நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் வந்து சூப்பராக வீட்லேயே வந்து சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. அப்படியே உங்கள் வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய அடேங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்லேருந்து, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைய வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போது இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.